நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஆன்லைன்லேயும் கடைகள்லையும் பொருள் வாங்கும்போது ஏதோ வட்டி இல்லாமல் உங்களுக்கு கடனுக்கு அந்த பொருளை கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் ஆஹா சூப்பராக நமக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறீங்கல்ல. இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறதுக்குள்ள என்ன மாதிரியான பித்தலாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஏதோ லாபமே இல்லாமல் உங்களுக்கு பொருள் விற்கிற மாதிரி ஒரு நோ காஸ்ட் இஎம்ஐல பொருளை விற்றுட்டு இந்த பொருளை விற்கிறவங்க பேங்க் எல்லாருமே சேர்ந்து மூடி மறைக்கக்கூடிய உண்மைகள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஆன்லைன் ஷாப்ஸ் அண்ட் கடைக்காரங்க நோ காஸ்ட் இஎம்ஐல உங்களை பொருளை வாங்க வைக்கிறதுக்கு துடிக்கிறாங்க? அதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் ஒரு கால்குலேட்டரில் கணக்கு போட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சேனலில் போடுற இந்த மாதிரியான விழிப்புணர்வு வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இஎம்ஐ சிமுலேட்டர் நான் இந்த இஎம்ஐ அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய பித்தலாட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நானே பில் பண்ணது தான். இதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் போட்டு நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த கடையில் போன உடனே ஒரு அழகான சூப்பரான ஒரு செல்ஃபோன் பார்க்குறீங்க. அந்த செல்ஃபோனுடைய விலை 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த ஃபோனை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு முன்னால் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கலாம், அல்லது மாதம் வட்டியோட இஎம்ஐ கொடுத்து வாங்கலாம், கடைசியாக நோ காஸ்ட் இஎம்ஐ. இந்த 3 ஒன்றா பார்க்கலாமா? ஸோ இப்போது இந்த ஃபோனுக்கு 1,00,000 ரூபாங்க இந்த ஃபோனுடைய விலை. நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே காசு கொடுத்து வாங்குறீங்க. அப்படி காசு கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த காசுமே இழக்காத மாதிரி தெரியுது இல்லையா? நான் கொடுத்த பணத்துக்கு எனக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக்காக நீங்கள் நினைக்கிறது, பொதுவாக நமக்கு தெரிஞ்சது ஒரு பல்காக ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு மொத்தமாக கொடுத்துருக்குறோமே, அது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்கிற அந்த பணத்தில் ஒரு பெரிய ஹிட்டு. ஓகேவா? நமக்கு ஒரு அடி விழுந்துருக்குது, 1,00,000 ரூபாய் தூக்கி ஒரு பொருள் வாங்குறதுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அது மட்டும்தான் ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்குது. ஓகேவா? அதை ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்தால அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பணம் மொத்தமாக போகும். அதனால் அடுத்த ஆப்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன். ஸோ அப்போது நம்ம ஏன் இஎம்ஐ போடக்கூடாது? இப்போ இந்த இடத்துல இஎம்ஐ அப்படிங்கிறது வட்டியோட நீங்கள் காசு கொடுக்க போகிற அந்த இஎம்ஐ. அப்போ நீங்கள் உங்களுக்கு மாதம் நீங்கள் அந்த ஃபோனுக்கான காசையும் கொடுப்பீங்க, அதுக்கு கடன் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கான வட்டியும் நீங்கள் என்ன செஞ்சுட்ருப்பீங்க அப்படின்னா மாதம் சேர்த்து கொடுப்பீங்க. ஸோ அப்போ இந்த இஎம்ஐயை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இஎம்ஐக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று இருக்குது. நான் இதில் 199 ரூபா தான் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சில கடைகளில் 299, 399, 599 வரைக்கும் கூட ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பேங்க் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க அப்படிங்கிறது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 15% வரைக்கும் வட்டி இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 15% கூட வேண்டாங்க, நான் 10% உங்களுக்கு நான் வட்டி போட்டுக்கிறேன். அப்போ ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டில் 1,00,000 ரூபா ஃபோனு நீங்கள் 199 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸோடு நீங்கள் இஎம்ஐ சைன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மந்த்லி 8,792 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஸோ உங்கள் பாக்கெட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,05,734 ரூபா போயிடுது. நீங்கள் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கியிருந்தால் 1,00,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த இஎம்ஐயில் வாங்குறதுனால வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 5,734 ரூபா இதில் கொடுக்குற மாதிரி காட்டுது. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? சரி, எக்ஸ்ட்ரா நம்ம எதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சேல்ஸ்மேன் வராரு, சார் ஏன் சார் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும்போது நீங்கள் ஏன் சாதாரண இஎம்ஐ எடுக்கிறீங்க? நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது சார், நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த வட்டி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த செல்ஃபோன் ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குதோ அந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த காசுமே இல்லாமல் உங்களுக்கு நான் இஎம்ஐ போட்டு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆஹா இது நல்ல ஆப்ஷனாக இருக்குதே, நம்ம எக்ஸ்ட்ரா வட்டியை தான் கொடுக்கல, ஆனால் அந்த ஒரிஜினல் அமௌண்ட் மட்டும்தான் கட்டுறோம், அதைத்தான் மாதம் நம்ம கட்டுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் நோ காஸ்ட் இஎம்ஐ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக அது எப்படி அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த பில்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹிடன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று இருக்குது. ஆமாங்க, ஹிடன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் ரேட் ஒன்று இருக்குது.
இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆஹா நம்ம வாங்குறது நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன், அதாவது அதுக்கு வட்டியே கிடையாது. அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு தான் நோ காஸ்ட் இஎம்ஐ போடுறாங்க அப்படின்னா அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐக்குள்ளே இருக்கிற வண்டவாளம் தண்டவாளம்லாம் வெளியே வரும். இப்போது ஒரு 12% நான் அந்த ஹிடன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதில் போட்டுட்டு இப்போ நீங்கள் பேப்பர் சைன் பண்ணிட்டீங்க. இங்கே தான் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது பேங்கோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அதை விற்கிறவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயும் உங்களுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடிய கடன் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க, 1 லட்ச ரூபாய் தான் பொருளுடைய விலை சொன்னாங்க, எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த பொருளையும் கொடுத்துருக்குறாங்க, அந்த 1 லட்ச ரூபாய் தான் நான் மாதம் பிரித்து கட்டுறேன். அப்படிங்கும்போது இதில் எங்கேருந்து வட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி ஆன் ஹிடன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க. இது என்னங்க, இல்லாத வட்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது ஆக்சுவலாக டிஸ்கவுண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். பேங்க் அப்படிங்கிறது ஒரு சேரிட்டி கிடையாது, சேவை செய்யக்கூடிய நிறுவனம் கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ். பேங்க்குக்கு எது லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கடனாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் அதுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா பணம் தான் அவங்களுக்கு லாபம். அப்படிங்கும்போது அந்த லாபமே இல்லாமல் பேங்க்கு ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு முதல் ப்ளஸ் வட்டி எல்லாம் சேர்த்து இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் இதை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கடைக்காரங்க அல்லது அந்த பொருளை விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய விலையை 90,000 ரூபாயாக டிஸ்கவுண்ட் குறைச்சிக்கிட்டு மீதி 10,000 ரூபாயை வட்டியாக போட்டுட்டு இப்போ உங்களுக்கு மொத்த ப்ரைஸ் பார்க்கும்போது அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிற அந்த 90,000 ரூபாய் ப்ளஸ் 10,000 ரூபாய் போட்டிருக்கிற வட்டி இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த ப்ரைஸுமே கம்மியாகாமல் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. பேங்குடைய கணக்கில் பேங்க் உங்களுக்கு 90,000 ரூபாய் கடனும் அதுக்கு 10,000 ரூபாய் வட்டியும் சேர்த்து உங்ககிட்ட வாங்கியிருக்கிறாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது லாபம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகேங்க பேங்க் சைடில் அவங்களுக்கு லாபம், இப்போ கடைக்காரனுக்கு என்ன லாபம், அவன் 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிலாம் ஃபோனை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இங்கே தான் மிக முக்கியமான ஒரு பித்தலாட்டம் இருக்குது. பொதுவாக ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணப்படும் பொழுது நிறைய பேர் இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐல பொருள் வாங்குவாங்க. அப்படிங்கிறனால யூஸ்வலாகவே ஒரு 10% 20% அந்த பொருளுடைய விலையை இன்ஃப்ளேட் பண்ணி, அதாவது அந்த பொருளுடைய இயல்பான விலையை விட 20% அதிகப்படுத்தி தான் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த செல்ஃபோனுடைய விலை ஒரு 75,000 ரூபா 80,000 ரூபாய்க்கு விற்றா கூட அந்த செல்ஃபோன் கடைக்காரருக்கு அதில் கணிசமான லாபம் கிடைக்கும். ஆனால் கம்பெனிக்காரங்க அந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணும்போதே 1 லட்ச ரூபா ப்ரைஸ் டேக் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற அந்த பித்தலாட்டம், அந்த போர்வையை பயன்படுத்தி உங்களை பொருளை வாங்க வைக்கிறாங்க. இதுதான் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பித்தலாட்டம். அதாவது உங்களுக்கு ஏதோ வட்டி இல்லாமல் கடனுக்கு உங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கறதா ஒரு தோற்றத்தை உருவாக்கி உங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களையும் அதிகமான நபர்களையும் பொருளை அதிகமாக வாங்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ட்ரிக்கு தான் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறேன். கடைக்காரங்க உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க பேங்க்குக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம், ஓகேங்க நான் கேஷாக கொடுக்குறேன், எனக்கு இதிலேருந்து நீங்கள் ஒரு 15% குறைங்க. 1 லட்ச ரூபாய் சொல்கிறீங்கல்ல, எனக்கு 85,000 ரூபாய்க்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் அந்த டிஸ்கவுண்ட்டை எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் சொன்னேன்ல, நீங்கள் அந்த பாக்ஸில் 1 லட்ச ரூபாய் ப்ரைஸு நீங்கள் மொத்தமாக கேஷாக பே பண்ணி வாங்கும்போது நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கலையே, அதில் பாக்ஸில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கோதோ அதை தான் நான் கொடுத்து வாங்குகிறேன்.
எனக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன்ல, அது இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் பாக்ஸில் போட்டிருக்கிற ப்ரைஸை நீங்கள் அப்படியே கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ், அதாவது இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐக்கெல்லாம் வருவானுங்க, அதெல்லாம் விற்றாலும் நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதிகமாக்கி வச்சுருக்கிற அந்த காசை கொடுத்து தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதனால் பாக்ஸ் ப்ரைஸை கொடுத்து வாங்குறது நஷ்டம். அதுலேருந்து 15% 20% வரைக்கும் கூட கடைக்காரங்களால் குறைக்க முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டுட்டீங்க, இப்போ திடீர்னு மொத்தமாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கையில் வந்துருக்குது, நம்ம இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் கொடுத்து முடிக்கிறதுக்கு பேங்க் விட மாட்டாங்க. நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் பெனால்ட்டி போடுவாங்க, ஒரு சிலர் போடாமல் இருக்கலாம். நான் ஒரு 3% பெனால்ட்டி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கால்குலேட் நான் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்ளோசர் ஃபீயாக ஒரு 1500 ரூபா நீங்கள் கொடுக்கணும். அந்த பெனால்ட்டி இருக்குல்லையே, அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு 270 ரூபா, ரிவர்சல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு 237, அந்த ரிவர்சலுக்கு ஒரு ஜிஎஸ்டி 42 ரூபா போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2049 ரூபா நீங்கள் பேங்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது க்ளோரிஃபைடு டிஸ்கவுண்ட், பேங்க்குக்கு கடைக்காரங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட், அவ்வளோதான். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிக் பண்ணி உங்களை பொருளை வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் மிகப்பெரிய ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? அதாவது இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்தனால நிறைய பேர் ஆசையாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பொருளை வாங்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் அவங்க நிறைய இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐயில் பொருள் வாங்கி மாதம் ஒரு அமௌண்ட் மொத்தமாக அவங்களுடைய மொத்த வருமானத்திலேருந்து போயிட்டுருக்கும். இப்போ அது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு 70,000 ரூபா சம்பளம் போட்டுக்கிறேங்க, ஓகேவா? 70,000 ரூபா நான் சம்பளம் போட்டுக்கிறேன். 70,000 ருபீஸ் ஒரு மிடில் கிளாஸ் டீசெண்டான ஒரு சம்பளம். அதில் இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐக்கு பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் ஒரு மாதம் ஒரு 25,000 ரூபா இந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐக்கு போகுது. வேறு பொருள், ஓகேவா? 5-6 பொருள் வாங்கி வச்சுருப்பாங்க. மாதம் ஒரு அமௌண்ட் மொத்தமாக சேர்த்து 25,000 ரூபா அந்த நோ காஸ்ட் இஎம்ஐக்கு மட்டும் போயிட்டுருக்குது. உங்களுக்கான மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா? நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்போது நீங்கள் உங்களுடைய மொத்த செலவுகளை எல்லாம் சேர்த்து பார்த்தா நான் ஒரு 35,000 ரூபா போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு மாத செலவு, ஓகேவா? வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, சாப்பாடு செலவு, ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டிருக்கிறேன். 35,000 ரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான செலவு. நீங்கள் பேங்க்கில் ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் பேங்க்கில் சேவிங்ஸ் வச்சுருக்கிறீங்க. பார்க்க எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுடைய டோட்டல் இன்கமில் 85% நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க, ஓகேவா? உங்களுடைய வீட்டு செலவுக்காகவும் இந்த மாதிரியான நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற பேரில் 85% வெளியே போயிடுது. ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஜாபை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மாத செலவு உங்களுக்கு செலவாயிட்டு இருக்கக்கூடிய இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இதையெல்லாம் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது உங்கள் பேங்க்கில் ஒரு 1,00,000 ரூபாய் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. 2 மாதம் கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த 1,00,000 ரூபாயிலேருந்து முதல் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் இஎம்ஐக்கு போயிடும். அதுக்கப்புறமா அதில் ஒரு 35,000 ரூபாய் உங்களுக்கு மாத செலவுக்கு ஆயிரும். அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மொத்தமாக இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த செலவுக்கு கூட கையில் காசு இருக்காது. நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி இஷ்டத்துக்கும் பொருளை வாங்க வச்சு மக்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா நீங்கள் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றப்பட்டு நிறைய பணம் அப்படியே போயிட்டுருக்கிறனால உங்களால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் ஆயிரும். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஸோ உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது. நான் இந்த கால்குலேட்டரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய என்னென்ன எவ்வளோ இஎம்ஐ இருக்குது எல்லாம் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டால் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.